Hey guys, welcome back to the channel. Innaikuennaplan. நான் உங்க Raghav. இன்னைக்கு என்ன பிளான் பாத்தீங்கன்னா என்னோட பைக்கை நான் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ண போறேன். புல்லட் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜெனரலா ஒரு சர்வீஸ் ஆகுது அப்படினாலே பில் பாத்தீங்கன்னா ஒரு 4000, 5000, 6000 அந்த ரேஞ்சுக்கு ஆகுது. பட் அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு ஜெனரல் சர்வீஸ்ன்னும்போது ஒரு வாட்டர் வாஷ், ஆயில் சேஞ்சு, ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், அப்புறமா ஃப்ளக், இதுதான் நம்ம ஜென்ரலாக பண்ணுற ஒரு சர்வீஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அழகாக நீங்களே பண்ணலாம். மாதிரி இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் ஆக போகுது. ராயல் என்ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர் தான் இருக்கும் ஜெனரல் சர்வீஸ்னு வரும்போது. இந்த 5 ஸ்டெப் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்க போகுது. எப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அம்மன் ஆட்டோ ஒர்க்ஸ், இந்த மெக்கானிக் ஷாப்பில் தான் இருக்கும். ஓனர் வந்து இவர் தான். நான் மூஞ்ச காமிதான். இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 வருஷமாக பழக்கம். ஸ்கூல்லேருந்தே எனக்கு தெரியும். சைக்கிள்லேருந்து வண்டி, கார் வரைக்கும் ஃபுல்லாக இவர்கிட்ட தான் கொடுக்குறது. அதுக்கப்புறமா பைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா இவர் கடையிலேருந்து டூல்ஸ்லாம் எடுத்து நானே எல்லாம் ரெடி பண்ணுறேன். 10 பைசா தரமாட்டேன். இப்போ நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மிஸ்டர் ஸ்ரீதர், சென்னை 28ல் பார்ப்பீங்கள்ல ஒரு மேனேஜர் இருப்பாருன்னு, அவர் மாதிரி தான் எங்களுக்கு இவர் தான் எங்களுக்கு மேனேஜர். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் சாக்ஸ்ட்ரீமோட மேனேஜராக இருக்கேன். ஜென்ரல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் நம்ம பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டரும் மாற்றிடணும். அதே மாதிரி ஏர் ஃபில்டரும். ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்குது இந்த மெக்கானிக் ஷாப்பு, அதனால் அங்கங்கே அப்படி தான் நடக்கும். அதை கண்டுக்காதீங்க. கம்ப்ளைண்ட்டுன்னா நம்ம பெருசாக கை வைக்க முடியாது, மெக்கானிக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த பிரேக் ஷூ மாட்டுறது, இல்லைனா இந்த டிஸ்க் பேட் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டில் ஏன் நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கரையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு துணி, இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு துணியை வச்சு ஒரு வாட்டி துடைக்கணும். துடைக்கும் போது அந்த வெள்ளையாக இருக்கிறது, அந்த சோப்பு கரை, அது எல்லாமே அப்படியே போயிடும். அதுதான் நம்ம வீட்டில் பண்ணுறதில்ல. ஸோ மெக்கானிக் கடைக்கு போனால் தான் க்ளீன் ஆகுதுன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். 5 ஸ்டெப்பு சொல்லியிருந்தாங்க ஜென்ரல் சர்வீஸில். அதில் வாட்டர் வாஷ் ஓவர். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஃப்ளக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃப்ளக்கு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வர ஃப்ளக்கு வந்து இந்த 16 லாங் பீட்டை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சைடு பார்க்கும்போது 22 நினைக்கிறேன். ஆமாம், 22. இதை வச்சு நம்ம 2 ஃப்ளக்கை சேஞ்ச் பண்ணிடலாம். இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஏதாவது டப்பா சின்னதாக இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிடுங்க. எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. வண்டியை வந்து ஆன் பண்ணி ஐலிங்கில் விடணும். ஒரு 2 செகண்ட் ஐலிங்கில் விட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஆயில், அப்புறமா ஹெட்டில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கீழே ட்ரைன் ஆகிடும். நம்ம ஒரு 2 செகண்ட் வண்டியை மட்டும் ஆன் பண்ணி ஐலிங்கில் விடலாம். ரேஸ்லாம் பண்ணாதீங்க, நியூட்ரல்லே இருக்கணும் வண்டி. ஸோ வண்டியை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், புரியுதா? அந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் வரும். மீதி எது இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். அந்த சைடில் இருக்கிற சேம்பர் ஆயில், ஹெட்டில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இன்ஜின் சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆயில் இல்லாததால். ஸோ பயப்படலாம் தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி விடுங்க. ஆயில் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 டீ ராட் எடுத்துக்கோங்க. இந்த 3 போல்டு இருக்கும். இந்த போல்டை 3த்தையுமே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒன்றா ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கம்பல்சரி ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். நான் ஸ்பேர்ஸ் எல்லாமே நேற்றுக்கு நைட்டே போய் வாங்கிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் நான் ரெகுலராக வாங்கிட்டுருக்கேன். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எம்ஆர்பியிலேருந்து 10% டிஸ்கவுண்ட்டோடு கொடுக்குறாங்க. எல்லாமே 10% டிஸ்கவுண்ட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுறாங்க. மெக்கானிக்லேருந்து கஸ்டமர் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் இதுதான் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. எல்லாமே ஜென்யூன் பார்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ராயல் என்ஃபீல்ட் ஜென்யூன் பார்ட் இது. இந்த ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 74 rupees எம்ஆர்பி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேயே ஓரிங் வந்துடும். கம்பெனி உங்களுக்கு பேர் தெரியுதா? ராயல் என்ஃபீல்டே எல்லாமே செய்ய மாட்டாங்க. எல்லாமே அப்படி தான். இன்ஜின் கூட பார்த்திங்கன்னா அசம்பிளி மட்டும்தான் கம்பெனியில் நடக்கும். அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வெளி கம்பெனி அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிக்கிட்ட கொடுத்து தான் அவங்க வந்து அசம்பிள் பண்ணி ஒரு வண்டியை ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்ட்ஸும் அவங்களே எல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆயில் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை நம்மளுக்கு வந்து தனியாகவே பண்ணுறாங்க. இதை பாருங்கள், அதுதான் இது, அதே கம்பெனி தான். புரியுதுங்களா? ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 35 rupees தான். ராயல் என்ஃபீல்ட் பாக்ஸில் வந்ததால் மட்டுமே இது வந்து 74 rupeesக்கு செல் பண்ணுறாங்க. அதே இது தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஓரிங்கை வந்து கீழே போடாதீங்க. இந்த ஓரிங்கை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஆயில் ஃபில்ட்ரு இந்த 3 போல்ட்டை போட்டு ஈவனாக டைட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆயிலுக்கு போகலாம். இந்த ஆயில் வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து மோட்டல் இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நான் இதுக்கு சேஞ்ச் ஆனேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு 3000-4000 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து நல்லா ஹீட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போகும்போது இதோட டீலர் வந்திருந்தாங்க. ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். எப்போயுமே அவங்க ப்ரமோட் பண்ணுறது தான், நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த ஹீட்டு இஷ்யூவும் வராதுன்னு சொன்னாங்க. நான் நம்பலை. சரி, அவங்க சொல்கிறத விட ஒரு 4000 சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிலோமீட்டர்லாம் மார்க் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து 5000 கிட்டே வந்துருச்சு. எனக்கு எந்த ஹீட்டுமே தெரியல, நல்லா இருந்தது இந்த ஆயில். அதுவும் இல்லாமல் இந்த ஆயில் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் கூப்பனும் இருக்கும். இதுதான் அந்த 75 ரூபா சொல்லியிருந்தால கூப்பனா. இதை வந்து நெக்ஸ்ட்டு ஆயிலுக்கு நீங்கள் ஆயில் மாற்ற போகிறீங்க அப்படின்னும் போது இந்த கூப்பன் கொடுத்தோன்னா 75 லெஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கூப்பன் வந்து நீங்கள் 7 எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஆயிலே தருவாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டோட ஜென்யூன் பார்ட் தான். 2 ஃப்ளக்கு வரும், சின்ன ஃப்ளக்கு பெரிய ஃப்ளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் காமிக்கிறேன் பாருங்கள், 260 rupees. இது யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போஷ் கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? பெரிய ஃப்ளக் இது போஷு, அதே சின்ன ஃப்ளக்கு, ரெண்டுமே போஷ் தான். அதே போஷ் தனியாகவும் செல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 1 யூனிட் 2 நம்பர்னு இருக்குது. இதுக்குள்ளே 2 ஃப்ளக்கு இருக்கும். ராயல் என்ஃபீல்டுக்கே நீங்கள் போனீங்கன்னா 260 ஆகுது, இங்கே 181 தான் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃப்ளக் எடுத்தாச்சு. இது வந்து 22 பிட்டில் ரிமூவ் பண்ணது. இது வந்து பெரிய ஃப்ளக்குன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அந்த சைடு பார்க்கும்போது சின்னது இருக்கும், 16 லாங் பிட் வச்சு ரிமூவ் பண்ணுறது. ஃப்ளக்கோட கண்டிஷன் பாருங்கள். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு மெக்கானிக் சொல்லுவாங்க, பட் நீங்கள் பண்ணாதீங்க. ஏர் ஃபில்ட்ரு பாருங்கள், ஏர் ஃபில்ட்ரு வந்து 161 தான் இருக்குது. இது மாதிரி லோக்கல் ஐட்டமும் இருக்குது. இதை வாங்கி போடாதீங்க, இது ராயல் என்ஃபீல்டுதே வாங்குங்க. லோக்கல் ஐட்டமே பார்த்தீங்கன்னா 130 ஆகுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதோட மெஷ் டைப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போ உள்ளே இருக்க ஃபில்ட்ரு வந்து எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மெஷ் டைப்பும் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ திக்காக, ஃபில்ட்ரு எல்லாமே திக்காக இருக்குது. இதனால் என்ன ஏர் இன்டேக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் வாங்காதீங்க. இது ராயல் என்ஃபீல்ட் ஜென்யூனே வாங்குங்க. ஏர் ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 10 டீ ராட் தேவை. இதை க்ளீன் பண்ணிலாம் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் புதுசே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதனால் கூட நம்மளுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. வாட்டர் வாஷ் வந்து நீங்கள் ஷெட்டில் விட்டிங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கட்டிங் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங் ஆயிலை வந்து வண்டியில் ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைச்சிட்டோன்னா வண்டி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். பட் அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டஸ்ட்டு பிடிக்கும். இந்த கட்டிங் ஆயில் மட்டும் அடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாலிஷ் யூஸ் பண்ணுங்கள். விஸ்டா அப்படின்ற கம்பெனி. இது 20 ரூபா தான் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாஞ்சில் தான் லிக்விட் வந்து டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு ஒன்றுமே நம்ம வண்டியை அப்படியே துடைக்க போகிறோம். பாலிஷ் இப்போதைக்கு நான் போட போகிறதில்ல. ட்ரிப்பு போகும்போது அன்றைக்கி ஒரு நாள் வண்டியை சும்மா அப்படி துடைச்சிட்டு நம்ம அந்த பாலிஷ் போட்டு தான் வண்டி கொஞ்சம் பலபலன்னு இருக்கும். அதனால் இப்போ பாலிஷ் போட்டதில்லை. வீட்டில் போயிட்டு கவர் போட்டு அப்படியே வச்சிட போகிறேன். ஏர் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டை 30 பேக்கில் 40. வீக்லி ஒன்ஸ் நம்ம வச்சோனாலே பஞ்சர் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். செயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் இப்போ செயின் ஸ்ப்ரே எதுவும் அடிக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு தான் நான் செயின் ஸ்ப்ரே அடிப்பேன். இந்த செயின் ஸ்ப்ரே கூட வெளியில் தான் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. அது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள். மேனுஃபேக்சர் அண்ட் பேக்டு பை போட்டிருக்கு பாருங்கள். இந்த கம்பெனிக்கிட்டேருந்து தான் இதை ரெடி பண்ணுறாங்க. இதோட எம்ஆர்பி வந்து 185. நான் இந்த கம்பெனியோட ப்ராடக்டே வாங்கியிருக்கேன் பாருங்கள். அதே கம்பெனி தான். உங்களுக்கு தெரியுதா? அதே ப்ராடக்ட் தான். இது வந்து 185, இது வந்து 150 தான் ஆகுது. இது ராயல் என்ஃபீல்டு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே அப்படியே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஹோண்டாவோட பிரேக் ஷூ இது. இது எங்கே கொடுத்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்கே அப்படின்ற ஒரு பிராண்டுக்கிட்ட தான் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. ராயல் என்ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிலுமே இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டர் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு மைலேஜில் எந்த ட்ராப்பும் இருக்காது, நல்லா வரும். ஜென்ரலாக ஒரு செக்கப் மாதிரி ஃபுல்லாக நானே பண்ணிட்டேன். அதோட லிஸ்ட்டு எவ்வளோ ஆச்சுன்றதை நான் அப்படியே கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆயிலோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 905 ஆகுது. ஆயில் ஃபில்ட்ரு வந்து 35 ரூபா. ஏர் ஃபில்ட்ரு 161. ஃப்ளக்கு போஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து 181 ஆச்சு. பாலிஷ் 20. 10% டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 தான் ஆச்சு எனக்கு. இது எல்லாமே ஜென்யூன் பார்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கிட்டே வாங்கும்போது நம்மளுக்கு காஸ்ட்டு இவ்வளோ கம்மியாகுது. புல்லட் வச்சுருந்தாலே ஒரு 4000 5000 சர்வீஸ்க்கு ஆகுது அப்படின்றது ஒரு மித்து மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோலாம் ஆகாது. ஸோ பேசிக்காக இதெல்லாம் நம்மளே வீட்டில் அழகாக பண்ணிடலாம். ஒரு 1000 ரூபாயிலே எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. ஸோ அடுத்த வீக் இல்லைனா அதுக்கு அடுத்த வீக் ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி பிளான் இருக்குது. அது எங்கே என்னன்றதை நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அன்டில் தென் பை பை. ஓஹோ மயில் காட். என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே.